வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அம்மா அவர்கள் எழுதிய அந்திக்கால மோகம். இந்த அடுத்த வீடு நாவலுக்கு நடுவில் இந்த சிறுகதையை படிப்பதற்கு எனக்கு ஒரு சிறு ஆசையின் காரணமாக இதை நான் படிக்கிறேன். இந்த கதையின் சுருக்கம். தன் அன்னையின் சூழ்ச்சியால் அன்பு கணவன் அரவிந்தனை பிரிகிறாள் துர்கா. ஆனால் விதி வேறு விதமாக வேலை செய்கிறது. தன் அந்திய காலத்தில் தன் அருமை மகனின் முயற்சியால் கணவனை எவ்வாறு அடைகிறாள் என்பதுதான் அந்திக்கால மோகம் நாவலின் கதை. அத்தியாயம் 1. பெட்டிக்குள் சாமான்களை அடுக்கிக் கொண்டிருந்தான் பரத். அவன் உட்கார்ந்திருந்த விதம், எழுந்து நின்று முன்னேற்றில் புரண்டு விழுந்த முடியை இடது கையால் ஒதுக்கி கொண்ட செய்கை, அவன் நடை, ஆழ்ந்த சிந்தனை, அப்போது முகத்தில் ஏற்படும் பாவம் எல்லாம் அப்படியே அரவிந்தனைப் போல அமைந்திருந்தது. அவளுக்கு ஒரே வியப்பு. 20 வயதடைந்து விட்டிருந்த அவன் அப்பாவை தோற்றத்தில் உரித்து எடுத்துக்கொண்டு வந்திருந்தான். அது இயற்கையின் இயல்பு. ஆனால் நினைவு தெரிந்த நாளிலிருந்து தந்தையின் முகத்தை கூட பார்க்கவோ பேசவோ பழகவோ சந்தர்ப்பமில்லாது பிரிந்துவிட்ட குழந்தை அவன். எப்படி அந்த பழக்க வழக்கங்கள் அவனுக்கு ஏற்பட்டன? சில குண விசேஷங்கள் பாரம்பரியமாக வரக்கூடியவை என்கிறார்களே, அதன் காரணமாக இருக்குமோ? எண்ணியபடி மகனை நிமிர்ந்து பார்த்தாள் துர்கா. நெஞ்சில் ஒரு பெரும் பாறாங்கல் அழுத்துவது போல துன்ப சுமையாக இருக்கிறது. அரவிந்தனின் மனைவியாக இணைந்து வாழ்ந்த காலத்திலாவது அவள் தினமும் ஒரு சில மணி நேரம் தன் வகுப்புகளை ஆசிரியை என்ற தகுதியில் நடத்தி கொண்டிருக்கும்போது அவனை மறந்து விடுவதுண்டு. போதிக்கும் பாடங்களில் மனம் லயித்து போய் வீடு, தன் உறவினர், ஏன் தன்னையே கூட அவள் மறந்து விடும் இயல்புடையவள். ஆனால் அந்த பிரிவு ஏற்பட்ட பின்னர், நிரந்தரமாக பிரிந்து விட்டார்கள் என்ற உண்மையை உணர்ந்த பின்னர், ஒவ்வொரு நிமிஷமும் அவள் உள்ளத்தில் அரவிந்தன் நினைவு அவளை ஆட்டி படைத்து கொண்டிருந்தது. இப்போது அவளது தாய் ஞானம் உயிருடன் இருந்தாள். அவளுடன் கூட வசித்து கொண்டிருந்தாள். என்ன தட்டில் போட்டு வச்சு சோத்தை அப்படியே விரிச்சிட்டு உட்கார்ந்துருக்க? அந்த கேடு கெட்ட நினைப்பு வந்துருச்சா? என்னத்துக்கு அழுகிற? அவன் செத்து போயிட்டான். செத்தா போயிட்டானா? குண்டு கல்லாட்டமா? உன் குடியை கெடுத்தவளை கட்டி கொண்டு சுகமாக அமெரிக்காவளை வாழ போயிட்டான். உண்மையில் அவன் செத்துட்டான்னு நாம் கேள்விப்பட்டால் கூட நீ அழ தேவையில்லை. அவனுக்குத்தான் ஏற்கனவே முழுக்கு போட்டாச்சே. அதனால் மறுபடியும் அவன் சாவுக்காக ஒரு தடவை ஸ்நானம் கூட செய்ய தேவையில்லை. அம்மாவின் நாக்கு கத்தியாக சுரீர் என்று அவள் நெஞ்சை குத்துவது வழக்கம். அவள் அம்மாவிடம் எதிர்த்து பேசியதில்லை. அப்படி பேசாது போனது தவறோ? அதை பற்றி இவ்வளவு காலத்திற்கு பின் நினைத்து என்ன பயன்? அவளால் அவனை மறக்கவே முடியவில்லை. குழந்தை பரத் இருவருக்கும் இடையே பாலமாக உயிருடன் இருக்கும்போது அரவிந்தனை, தன் மாஜி கணவனை, யாரோ என்று மனத்தால் கூட ஒதுக்க முடியவில்லையே. அவர்கள் தம்பதியராக வாழ்ந்த காலத்தில் கணவன் வாங்கி தந்த பொருட்களை எல்லாம் பார்க்கும்போது அவன் நினைவு நெஞ்சை உறுத்தியது உண்மை. அவன் கட்டிய தாலி அவளது மார்பின் மீது புரண்ட போதெல்லாம் அவன் நினைவு கண்களை ஈரமாக்கின. எத்தனை இரவுகள் அவள் தன் படுக்கை மீது உறக்கமின்றி புரண்டு கொண்டே ஓசைப்படாது அழுத வண்ணம் படுத்திருக்கிறாள். அவள் தன் துயரத்தை வெளியே காட்ட அஞ்சி தம் மனதிற்குள் புதைத்து வைத்து கொண்டு புழுங்கியபடி காலத்தை ஓட்டி கொண்டிருந்தது அவளை பெற்ற தாய் ஞானத்திற்கு தெரியாது. அவள் பெற்ற பிள்ளை பரத்துக்கும் தெரியாது. அரவிந்தனை அவள் உயிருக்குயிராக நேசித்தாள். இரு பக்கத்து பெற்றோர்களும் சம்மதிக்காத நிலையில் பிடிவாதமாக அவர்கள் இருவரும் காதலுக்கே மதிப்பு கொடுத்து திருமணத்தில் ஒன்றாகிய தம்பதியர். அந்த காதல் திருமணம் கட்பாறை மீது மோதிய மண்பானையாக எப்படி சுக்கல் துகளாக சிதறி போய்விட்டது. பரத், 3 வருஷம் படிக்கணும்னு சொல்கிற, நடுவே ஒரு தடவை ஊருக்கு வந்து போக முடியுமா? மகன் கோபத்தில் சிரித்தான். இங்கிலாந்து நம்ம வீட்டு புழுக்கடையில் இருக்கா அம்மா? அப்படி பல தடவை வந்து போக நம்மக்கிட்ட பணம் கொட்டி வச்சுருக்கா. உபகார சம்பளம் ஏதோ கிடைக்க போகுது. அதனாலே படிக்க போகிறேன்னு சொன்னியே. வெளியூர் படிப்புக்கு தேவையான அந்நிய செலவாணி உனக்கு எங்கிருந்து கிடைக்கும்? நானும் படித்தவ தானே. இதெல்லாம் விவரமாக என்கிட்ட சொல்லக்கூடாதா? என்னை அனுப்பி வைக்கும் நர்ஸ் ஹோமின் தலைவர் அந்த தலைவலியெல்லாம் ஏற்றுக்கிட்டு இருக்கார். படிப்பு செலவு, ஹாஸ்டல் செலவு எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணிவிட்டு தான் அந்த பல்கலைக்கழகத்தில் இடத்திற்கும் ஏற்பாடு செய்துவிட்டு எனக்கு டிக்கெட் எடுத்து கொடுத்தார். பாஸ்போர்ட் வாங்கி தந்திருக்கிறார். எல்லாம் அவரது தர்மம். நீங்கள் ஏன் இவைகளை பற்றி கவலைப்படணும்?
அந்த புண்ணியவான் யாருன்னு சொன்னால் அவருக்கு நன்றி தெரிவித்து ஒரு கடிதம் போடுவேன். வேண்டாம் அம்மா, உங்களுக்கு அந்த தொல்லையை நான் வைக்கலை. நானே அவருக்கு கடிதம் போட்டு என் நன்றியை தெரிவித்து விட்டிருக்கிறேன். நீ பிறக்கிறதுக்கு முந்தையே என் அப்பா திடீரென்று மாரடைப்பில் போயிட்டார். அம்மா கனடாவுக்கு போய் என் அக்கா கூட தங்க போனவங்க ரொம்ப நாள் இருக்கலை. இப்போ நீயும் கிளம்பி போயிட்டா நான் ஒண்டி கட்டியாக தனியாக இருக்க வேண்டி வரும். அந்த தனிமையை நினைச்சா பேச முடியாத அவள் கண் கலங்கி போனாள். பரத் தன் தாயை திரும்பி பார்த்தான். அவன் பார்வையில் அனுதாபத்திற்கு பதில் ஆத்திரம் தெரிந்தது. அம்மா, நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வெளிநாட்டு பயணத்திற்கு கிளம்பிக்கிட்டு இருக்கேன். காலை 11 மணிக்கு இங்கிருந்து விமானத்தில் பயணப்பட்டு பம்பாயில் மீதி பகல் பொழுதும் இரவு ஒரு நண்பன் வீட்டில் தங்கிட்டு நாளை விமானத்தில் லண்டனுக்கு பறக்க போகிறேன். வெகு தொலைவுக்கு பயணப்படும் எனக்கு நீங்கள் வேறு வகையில் உதவாட்டாலும் இந்த சமயம் அழுது என் மனசை கலவரப்படுத்தாது அனுப்பக்கூடாதா? பெத்த மனம் பித்து, பிள்ளை மனம் கல்லும்பாங்க பரத். அது முற்றிலும் உண்மையப்பா. என் தனிமையோடு உங்கள் தனிமை கொடுமையாக இருக்க போவதில்லை அம்மா. முன்பின் தெரியாத ஊரில் வேறு இனத்து மக்களோடு அவங்க பழக்க வழக்கங்களை புரிஞ்சு கொண்டு சுமூகமாக நடந்து நல்ல பேர் எடுத்து கொண்டு நான் திருமணம். அங்கே போனதும் என்னை முதலில் சட்டென்று தனிமைதான் கெட்டியாக பிடிக்கப் போகுது. இங்கே உங்களுக்கு அக்கம் பக்கம் பேச்சு துணைக்கு நம்ம மனிதர் இருக்காங்க. தினமும் முக்கால்வாசி பொழுதை பள்ளிக்கூடத்து மாணவிகளுடன் கழிக்க போகிறீங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. நீ வெளியூரில் போய் படிக்க திட்டமிட்டு விட்ட சங்கதியை கேட்டதிலிருந்து பரத், நான் எப்படி துடிக்கிறேன்னு உனக்கு புரியாதப்பா. நான் என் வாழ்நாள் முழுவதும் துன்பத்தை தான் கண்டவள். உன்னை படிக்க வச்சு ஆளாக்க, என்னை காத்து கொள்ள நான் ஓடாக உழைக்கிறேன். இன்னமும் உழைச்சிக்கிட்டு இருக்கிறேன். தழுத்தாள் அவள். அம்மா, நமக்குள் தர்க்கம் ஏன்? போய் நன்னா படித்து சுமூகமாக திரும்பி வான்னு ஆசி வழங்குங்கள். சொல்லியபடி அவன் தன் தாயின் பாதங்களை தொட்டு கும்பிட்டான். குனிந்து அவள் தோள் மீது அவள் தன் கைகளை வைத்தாள். அவன் தோள் மீது அவள் தன் கைகளை வைத்தாள். கண்ணீர் கன்னங்களில் தாரி தாரியாக ஓடியது. சற்றென்று நிமிர்ந்து எழுந்த மகனை அவள் இருக்க கட்டி கொண்டாள். பரத், உன்னை பார்க்காம 3 வருஷத்தை நான் எப்படி ஓட்டப் போகிறேன்? நீ பரீட்சை சமயங்களில் ஹாஸ்டலில் போய் தங்கி கொள்வியே, அப்போவே நான் அந்த பிரிவை தாங்க முடியாது. தினமும் 2 வேளை ஃபோன் செய்து உன் குரலையாவது கேட்க மாட்டோமான்னு தவிப்பேனே. வார இறுதியில் நீ வீட்டுக்கு வந்தால் சின்ன பெண்ணை போல வயசை ஒதுக்கி தூர வச்சுட்டு ஓடி ஓடி நீ கேட்ட சாப்பாடு வகைகளை என் கையால் செய்து போட்டு மகிழ்வேனே. எனக்கு உன்னை தவிர சொத்து சுகம்னு ஏதாச்சும் உண்டா? பரத் அவள் கழுகையில் குலுங்கினாள். மெல்ல அவளது முகத்தை தடவி கொடுத்தான் மகன். அம்மா, உங்கள் ரத்த அழுத்த நோய்க்கு இப்படி உணர்ச்சி வசப்படுறது நல்லதல்ல. என்னை யார் இனி கவனிப்பாங்க? கண்களை துடைத்து கொண்டு தாய் மிகவும் பரிதாபமாக கேட்டாள். தன் காலிலே தான் நிற்க முடியும்னு இத்தனை நாள் சமூகத்திலே நீங்கள் தலை நிமிர்ந்து வாழ்ந்து காட்டலையா? உங்களை யார் வந்து கவனிச்சிக்கணும்? அதுக்கு அவசியமில்லை. நீங்கள் ரொம்ப துணிவானவங்க அம்மா. கொஞ்சம் ஏதாச்சும் சாப்பிட கொடுத்தா நான் கிழமை சரியாக இருக்கும் என்றான், தன் கை கடிகாரத்தை பார்த்த வேணும். கண்களை துடைத்து கொண்டு அவிழ்ந்த முதையில் புரண்ட கூந்தலை சுற்றி கொண்டையாக போட்டுக்கொண்டு அவள் ஓட்டமாக சமையலறைக்குள் புகுந்தாள். அன்று அவளுக்கு பள்ளிக்கூட விடுமுறை நாளாக இருந்தது. நலமாகிவிட்டது. காலையிலேயே அவனுக்கு பிடித்தமான உணவு வகைகளை தயார் செய்து வைத்திருந்தாள். பரபரப்புடன் அவனது ஸ்டீல் தட்டை கழுவி துடைத்து மேஜை மேல் வைத்தாள். தண்ணீர் கூஜாவையும் டம்ளரையும் ஃப்ரிட்ஜிலிருந்து எடுத்து வைத்தாள். எதிரில் அமர்ந்தபடி அவன் தட்டில் தன் கையால் பதார்த்தங்களை பரிமாறி சாதத்தை வைத்து நெய்யையும் பருப்பையும் ஊற்றினாள். வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு தாளித்த பருப்பு அவனுக்கு மிகவும் பிடித்தமான உணவு. இன்னும் கொஞ்சம் போடுங்க, ரொம்ப ருசியாக இருக்கு என்று சின்ன வயசிலிருந்து அம்மாவிடம் கேட்டு ஆசையாக வாங்கி சாப்பிடுவான் அவன். இனி அவனுக்கு வாய்க்கு ருசியாக யார் சாப்பாடு போட போகிறாங்க? ரொட்டியும் எண்ணெயும் முட்டையும் தின்று அழுத்து போக போகிறான் குழந்தை. சாப்பாடு சாப்பிட்டு நாக்கே மறுத்து போய்விடும். தலைவலி வந்தால் கூட பொறுக்க மாட்டாமல் துடிச்சு போவானே. அந்த ஊரில் போனதும் சீதோஷனம் ஒத்துக்காம உடம்புக்கு முடியாது போயிட்டால். மறுபடியும் அவளது கண்கள் கலங்கின. அம்மா, என்ன இது? பரத் அதட்டியபடி தயிர் சாதத்தை முடித்து கொண்டு கை கழுவ எழுந்தான். ஒன்றுமில்ல பரத்,
நெய் முறுக்கு செய்து பிளாஸ்டிக் டப்பாவில் வச்சிருக்கிறேன். அதை மறக்காமல் எடுத்துக்கொண்டு போ. அம்மா, அதெல்லாம் தேவையில்லை. அந்த ஊர் சுகாதார விதிகள் என்னவோ ஏதோ தெரியாது. பல மைல் தூரம் கஷ்டப்பட்டு சுமந்து சென்றுவிட்டு அதை விமான நிலைய இமிகிரேஷன் அதிகாரிகள் குப்பையில் கொட்டினால் எனக்கு மனம் ரொம்ப சங்கடப்படும். உங்கள் ஆசைக்காக பம்பாய் வரை சாப்பிட ஒரு 6 முறுக்குகளை பொட்டலம் கட்டி தாங்க போதும் என்றான். டாக்ஸியில் பெட்டியை வைக்க அவன் தூக்கிய போது அழுகையை அடக்கி கொண்டு கேட்டாள் துர்கா. நானும் விமான நிலையம் வரை வரேன் பரத். வேண்டாம் அம்மா, இங்கிருந்து விமான நிலையத்திற்கு கொண்டு விடவே டாக்ஸிக்காரர் ஒரு தொகையை கேட்டிருக்கிறார். போக வர என்றால் நமக்கு அந்த செலவு கட்டுப்படி ஆகாதம்மா. நீங்கள் பாடுபட்டு சம்பாதிக்கிற காசை ஏன் விரயமாக்கணும்? மேலும் அங்கே வந்து கூட்டத்திலே நீங்கள் எவ்வளவு நேரம் தனியாக நின்றுக்கிட்டு இருப்பீங்க? கண்களில் பொங்கிய நீரை சமாளித்து கொண்டு மகனின் கன்னங்களை அன்போடு தடவி தலையை தொட்டு ஆசி வழங்கினாள். பத்திரம் போனதும் கடிதாசி போடு. இனிமே தினமும் கதவை திறந்ததும் நடையில் தபால் கிடைக்கிறதான்னு பார்க்கறது தான் முதல் வேலையாக இருக்கும். 3 வருஷம் 3 நிமிஷமாக போயிடுமா? கவலைப்படாதீங்கம்மா. வரட்டுமா? கேட்டபடி பெட்டியுடன் அவன் படியிறங்கி முன்பக்க தோட்டத்தை தாண்டி கேட்டை திறந்து தயாராக காத்திருந்த டாக்ஸியில் ஏறிக்கொள்ளும் வரை அவனை பின்தொடர்ந்த தாய் கேட்டின் மீது சாய்ந்தபடி அவனுக்கு கையசைத்து விடை கொடுத்தாள். வண்டி நகர்ந்ததும் உயிரே போய்விட்டது போன்றதொரு உணர்ச்சியின் உந்துதலில் அவளையும் மீறி விக்கி அழுதபடி கேட்டை சாத்திவிட்டு உள்ளே வந்தாள். வாய்க்கதவை தாளிட்டு கொண்டு உள்ளே வந்தவளால் கட்டுக்கொள்ள இயலவில்லை. கப்பென்று முன்னரையில் சோபாவில் விழுந்தாள். பரத், என் பரத், என் செல்ல குழந்தை பரத் என்று புலம்பியபடி தேற்றுவார் இல்லாது வெகு நேரம் அழுதாள். முன்னரை கடிகாரம் 11 முறை மணி அடித்ததும் திடுக்கிட்டு எழுந்து உட்கார்ந்தாள். வெகு தொலைவில் பறப்பதை போன்ற பதைப்பிலே எழுந்து ஜன்னல் வழியே வானத்தை பார்த்தாள். வெகு தொலைவில் புள்ளியாக மறைந்து கொண்டிருந்த விமானத்தை பார்த்ததும் மீண்டும் அவளுக்கு அழுகை வந்தது. இந்த பிரிவை அவள் தனியே 3 வருஷம் தாங்க இயலுமா? அன்று அவர்கள் இருவரையும் நீதிமன்றத்திற்கு அழைத்து அவர்களிடையே சமாதானம் செய்து வைக்க முயன்ற நீதிபதி அவளிடம் எத்தனை அன்பாக பேசினார், எத்தனை அறிவுரைகளை சொல்லி பார்த்தார். வெளியே வராந்தாவில் புலி போல வந்து நின்று கொண்டிருந்த அம்மா நன்றாக வேப்பிலை அடித்து தான் உள்ளே அனுப்பியிருந்தாள். கடைசி வரை சொல்லி பார்க்க வேண்டியது அவர்கள் கடமை. தீர்மானம் செய்ய வேண்டியவங்க நாம். அதனாலே நீ உன் உறுதியை கைவிடாதே. கிடக்கான் அவன் அயோக்கியன். உன் வாழ்க்கையை பாழ் பண்ணிவிட்டு பட்களை நன்றனவென்று கடித்தாள். மதில் மேல் பூனையாக தவித்த அவளது மனது அம்மாவின் போதனையால் உறுதி பெற்றது. நல்லா யோசிச்சுதானே அம்மா இந்த பதிலை சொல்கிற? அந்த நீதிபதி மிகவும் அனுதாபத்துடன் கேட்டார். பிடிவாதமாக முகத்தை நிமிர்த்தி கொண்டு அழுத்தமான குரலில் சொன்னாள். அரவிந்தன் அவளை ஏக்கத்துடன் பார்த்தான். நீதிபதி கேட்ட கேள்விக்கு அவன் வேறு வழியின்றி தலையசைத்தான். பின்னர் நீதிபதி சட்ட தோரணையில் ஒலிக்கும் அந்த வாசகத்தை படித்தார். அந்த விவாகரத்து சட்டத்தின் கீழ் இரு தரப்பினருடைய ஒப்புதல் பேரில் விவாகரத்து கோரி மனு செய்து கொண்ட இரு தரப்பினரையும் நன்கு விசாரித்து விட்டேன். அவர்கள் இருவரும் தந்த பல தகவல்கள் எனக்கு திருப்தி அளிப்பதால் இந்த வருஷம் இந்த மாதம் இந்த தேதியிலிருந்து இருவருக்கும் விவாகரத்து வழங்கியிருக்கிறேன். நீதிபதியின் குரல் மெல்லியதாக தீர்க்கமாக ஒலித்த போதிலும் கோடாலியால் மனதை பிளந்துவிட்டது போன்றதொரு பயங்கர உணர்வில் அவள் ஒரு கணம் ஆடி போய்விட்டாள். இனிமேல் அவளுக்கு அவளது அருமை கணவன் டாக்டர் அரவிந்தனுக்கும் இடையே எந்த விதமான பந்தமும் இல்லையா? ஐயோ இல்லையா என்று அவள் மனம் வெளியே வருவதற்குள் எப்படி அடித்து கொண்டது. தயாராக கொண்டு வந்து நிறுத்தியிருந்த டாக்ஸியில் அவளை அம்மா ஏறும்படி உத்தரவிட்ட போது சற்று தொலைவில் நடந்து சென்ற தனது வெள்ளை ஃபியட்டில் அவன் ஏறி கொண்டதை திரும்பி பார்த்தாள். அங்கே என்ன பார்வை! அவன் யாரோ நாம் யாரோ. இனி துர்கா, நீ மனதை தளர விடாமல் உறுதியாக இருந்தது பற்றி எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நல்ல வேலையா அவன் வாங்கின வீட்டை உன் பேரில் ஆரம்பத்திலே எழுதி வச்சிட்டான். அதையோ போட்ட நகைகளையோ அவன் திருப்பி கேட்காமல் போனது நல்லதாச்சு. அப்படி செய்து தான் ரொம்ப ஜென்டில்மேன்னு அவன் காட்டிக்கிறான். அதை நம்பி மறுபடியும் அவன் போட போகும் வேஷங்களுக்கு மயங்கிடாதே. ஆரம்பத்திலே என் பேச்சை கேட்டிருந்தால் இந்த படுகுழியிலேயே விழுந்திருக்க வேண்டாம். ஒழியட்டும். இப்போதாவது உனக்கு புத்தி வந்ததே. வீட்டுக்கு வரும் வரை அம்மா தொணவென்று பேசி கொண்டு வந்தாள். தன்னை மீறி வந்த அழுகையை அடக்கி கொண்டு தன் விரல்களை மாறி மாறி சுருக்கியபடி தன் முன் தெரிந்த சாலையை வெறித்தபடி அவள் வந்து கொண்டிருந்தாள். பக்கத்து வீட்டுக்கார அம்மாவிடம் விட்டு சென்ற குழந்தையை அம்மா ஞானம் சென்று எடுத்து வந்தாள்.
தாயிடம் தாவிய குழந்தை மழலையில் கேட்ட கேள்வி கன்னத்தில் அறைந்தாற்போல் அவளை வேதனையில் துடிக்க செய்துவிட்டது. அப்பா எங்கேம்மா? மிட்டாய் தருவாரே, அப்பா எங்கே? ஆமாண்டா, உன் அப்பா தினம் வந்து மிட்டாய் தந்தான். இனி அவன் இந்த வாசற்படியை கூட மிதிக்க மாட்டான். அப்படி மிதிச்சா வெற்றுவாளால் ஒரே போடு போட்டு காலை துண்டிச்சுடுவேன். கடங்காரன் என் பெண்ணை மயக்கி. அம்மா, இப்போதான் அவருக்கும் நமக்கும் சம்மந்தமில்லைன்னு ஆயிடுச்சே. குழந்தை எதிரில் ஏமா கண்ணா பின்னான்னு பேசுகிறீங்க? துயரத்தை அடக்க முடியாது திணறினாள் துர்கா. நீதிபதி தீர்ப்புப்படி குழந்தையை வளர்க்கும் பாத்தியதை உன்னுடையது. நீதான் அவனது கார்டியன். மாதம் ஒரு முறை அவன் வாசலில் வந்து நின்று குழந்தையை பார்த்துட்டு போகலாம். அவன் குழந்தைக்கு மிட்டாய் கொண்டு வந்தேன், படம் பார்க்க காமிக் கொண்டு வந்தேன், பள்ளிக்கூடத்தில் சேர்க்க அட்மிஷன் ஃபார்ம் வாங்கிட்டு வந்தேன்னு கதை விட்டுண்டு உள்ளே வர பார்ப்பான். நீ இடம் கொடுக்கக்கூடாது. அவன் குழந்தைக்காக ஒரு காசு கூட கொடுக்க தேவையில்லைன்னு கோர்ட்டில் சொல்லிவிட்டது நல்லதாக போச்சு. குழந்தை அவரை பார்க்க ஆசைப்பட்டாள். அம்மா, யார் அப்படின்னு புரிஞ்சுக்கிற வயசாது இது? நம்ம சொல்கிறதுனாலே தானே அது தன் தகப்பன்னு புரிஞ்சுக்கிறது. நாம் அந்த மாதிரியான சந்தர்ப்பத்துக்கே இடம் கொடுக்காது இருந்து விட்டால் மறுபடியும் கோர்ட்டு கேஸு வைக்கல்னு அலைய நேரிடுமே. குழந்தையை மாதம் ஒரு முறை வந்து பார்க்கறது அவருடைய உரிமையாச்சே. அந்த உரிமையிலே வண்ணை வாரி போட என்னால் முடியும். மறுபடியும் அதற்காக கோர்ட்டுக்கு ஓட அவனுக்கு நேரம் கிடையாது, வசதியும் இல்லை. இந்த ஒரு வருஷமாக அவன் தன் கிளினிக்கை நன்றாக பார்க்காது வக்கீல் வீட்டுக்கும் உறவினர்கள் வீட்டுக்கும் நாயாக அலைஞ்சதிலே அவனது டாக்டர் பிராக்டிஸ் ரொம்ப கெட்டு விட்டதாம். மனுஷன் கடனில் தீண்டாடுகிறானாம். கிளினிக்கு வாடகை கொடுக்க முடியாது திணறுகிறானாம். அம்மா உற்சாகமாக பேசினாள். நீதிமன்றத்தை விட்டு வெளிவந்த போது அரவிந்தனின் முகம் வாடி இருந்ததை கடைக்கண்ணால் கவனிக்க துர்கா தவறவில்லை. வேறு யாராவது அரவிந்தனின் நிலையில் இருந்திருந்தால் அவளையும் அவள் அம்மாவையும் சட்டம் என்னும் சாட்டியை வைத்து கொண்டு விளாசி விட்டிருப்பார்கள். ஆனால் டாக்டர் அரவிந்தன் உண்மையிலே ஒரு ஜென்டில்மேன் தான். மிகவும் பண்பானவன், அன்பாக பேசும் இயல்புடையவன். அவனுடன் வாழ்ந்த அந்த 2 ஆண்டுகளில் அவளை அவன் ஒரு முறை கூட கடினமான வார்த்தைகளால் சாடியது கிடையாது. அவன் ரொம்ப சாந்தமானவன்னு நினச்சிக்காத, வெளி வேஷம். இந்த பூனையும் பாலை குடிக்குமான்னு நமக்கு அதிர்ச்சியை தந்தவன் அயோக்கியன். நல்லவன் போர்வையில் உன் வாழ்க்கையை சிதைக்க புறப்பட்ட அரக்கன். அவன் மூஞ்சியை பார்த்தாலே என் வயிறு எரிகிறது. வெக்கம் கெட்டு வாசலில் வந்து நின்றானே. உண்மையானதொரு நல்ல மனிதனாக இருந்தால் 4 வார்த்தை நாம் நறுக்கு திருத்தாற்போல் சொல்லியும் கேட்காமல் பைத்தியக்காரரை போல வந்து நின்றானே. துர்கா, அவன் பேச்சுக்கு மயங்கி அவனை உள்ளே விட்டு விடாதே. வீடு உன்னுடையது. உன் அனுமதி இல்லாமல் வாசற்படியை மிதிக்க அவனுக்கு அருகதை கிடையாது. இப்படி தினமும் விஷத்தை கொட்டி அம்மா அவளது மனதை எப்படி மாட்டி விட்டிருந்தால்? ஆமாம், அம்மாவுக்கு அவரை மன்னிக்க பிடிக்கவில்லை. காரணம், ஆரம்பத்திலிருந்து அவள் அவரை வெறுத்தாள். ஆனால் துர்கா ஏன் அப்படி ஒரே பிடிவாதமாக இருந்தாள்? ஏன் அவளது கண்களில் மீண்டும் கண்ணீர் பெருக்கி வழிந்தது.